அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லுவார், அறம் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள்னுவார். சார், இந்த உலகத்தில் பெரிய ஆசீர்வாதம் எது தெரியுமா? நமக்கு நியாயமான முறையில் பொருள் வரணும், அளவான முறையில் பணம், பேர், புகழ் அளவான முறையில் நமக்கு கிடைக்கணும். ஒரு அளவான முறையில் நமக்கு அது கிடைச்சதுன்னா, அழகாக சொல்லுவாங்க பெரியவங்க, இந்த பணம்ன்றது எப்படின்னா செருப்பு மாதிரி இருக்கணுமா. செருப்பு மாதிரி அளவோட, பெருசாக இருந்தால் தடுக்கி விழுந்துருவோம், சின்னதாக இருந்தால் கடிக்க ஆரம்பிச்சிடும், பத்தாது இல்லையா? அப்படி பணம்ன்றது எப்படி பார்க்கணும்னா, சரியான முறையில் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான முறையில், காலுக்கு எப்படி சரியான அளவில் ஒரு செருப்பு இருக்கிறதோ அப்படி வாழ்க்கையில் இந்த பணம், புகழ், பேர் இந்த மூணுமே சரியான அளவில் யாருக்கு கிடைக்கப்படுகிறதோ அவர்கள் தான் சிறந்தவர்கள். நாங்கள் இந்த பொல்லாத உலகத்திலே என்னை ஏன் படைத்தா இறைவான ஒரு கேள்வி வருது இல்லை? எப்படியாவது பணத்தை சம்பாதிச்சிடணும்னு நினைக்கிறாங்களே, எப்படியாவது இது நமக்கு கிடச்சிருன்னு நினைக்கிறாங்களே. சார், ஒரு பெரிய பணக்காரர், அவர்கிட்ட மூட்டை நிறையா பணம் இருந்தது. பணத்தை மூட்டை மூட்டையாக, பொற்காசுகளை மூட்டை மூட்டையாக கட்டிட்டு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு, அந்த காலத்தில் மாட்டு வண்டியில் தானே போவாங்க, அப்படி ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வண்டியில் போயிட்டு இருக்காரு, மாட்டு வண்டியில் போயிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் தூக்கம் வந்துருச்சு மனுஷனுக்கு, தூங்கிட்டாரு. லைட்டாக தூங்கினப்ப என்ன ஆயிடுச்சு, ஒரு பை மட்டும் அப்படி இந்த போகிற வழியில் ஒரு பை கீழே விழுந்துருச்சு. வீட்டுக்கு போய் பார்க்குறாரு, ஒரு பையை காணோம். கிட்டத்தட்ட அதில் 800 பொற்காசு இருக்குது. ஐயோ, ஒரு பையை காணமேன்னு என்ன பண்ணுறாரு, இப்போல்லாம் நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் போடுறோமா, அந்த காலத்தில் தண்டோரா அடிப்பாங்க, ஒவ்வொரு ஊராக போய் தண்டோரா அடிப்பாங்க. இப்போ இந்த தண்டோரா அடிக்கிறவர்கிட்ட சொல்கிறாரு, இந்த பையை யார் கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு 100 பொற்காசுகள் பரிசாக கொடுத்துருவேன், 100 பொற்காசு பரிசாக கொடுத்துருவேன். இப்போ தண்டோரா அடிக்கிறவர் ஒவ்வொரு ஊராக போய் இதை சொல்கிறாரு. இந்த மாதிரி அவர் வந்து மாட்டு வண்டியில் வந்தார், ஒரு பை கீழே விழுந்துருச்சு, இதை எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறவங்களுக்கு 100 பொற்காசுகள் பரிசு. இப்போ அந்த ஊரில் இவர் வந்த பாதையில் ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தை சேர்ந்தவருக்கு ஒரு கோயில் கட்டணும்னு ரொம்ப நாளாக ஆசை, அந்த கிராமத்துக்குன்னு ஒரு கோயில் கட்டணும்னு ஆசை. அவர் என்ன பண்ணுறாரு, நடந்து வர்றப்ப இந்த பையை பார்த்துட்டார். பையில் காசு இருக்குது, பொற்காசு இருக்குது, 800 பொற்காசுகள் இருக்குது, அதில் அவ்வளோ பொற்காசுகள் இருக்குது. இப்போ இவர் பார்க்குறாரு, இதை வச்சு எப்படியாவது கோயில் கட்டிடலாமே அப்படின்னு நினைக்கும் போது அந்த தண்டோரா போடுற சத்தம் கேட்டுருச்சு. இந்த தண்டோரா போடுறவர் சொன்னவர் கேட்டுருச்சு, இந்த மாதிரி பணக்காரர் பையை விட்டு போனாராம்ப்பா, கொண்டாந்து கொடுக்குறவங்களுக்கு இந்த மாதிரி 100 பொற்காசு அவர் வந்து பரிசாக கொடுப்பார். இவர் யோசிச்சார், அடுத்தவங்க விட்டு போனால் நமக்கு எதுக்கு, நம்ம கொண்டு போய் கொடுத்தோம்னா அவர் 100 பொற்காசுகள் கொடுப்பாரு, அந்த 100 பொற்காசுகளை வச்சு கோயில் கட்டிடலாம். இப்படி முடிவு பண்ணுறாரு, 100 பொற்காசு வச்சு கோயில் கட்டிடலாம். இவர் நியாயமாக எடுத்துகிட்டு போய் அந்த பையை கொடுத்தாரு சார். அந்த பணக்காரர்கிட்ட நியாயமாக கொண்டு போய், சார் இதான உங்கள் பை, நான் வர்ற வழியில் பார்த்தேன், உங்கள் பை கிடச்சிச்சு, இந்த தண்டோரா போடுறவர் இப்படி சொன்னார், அதனால் உங்ககிட்ட கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். இப்போ இந்த மனுஷன் நியாயமாக இருந்தாரா? அந்த பணக்காரன் நியாயமாக இருக்கணும்ல சார். அவன் என்ன தெரியுமா சொன்னான், வாங்கி வச்சுக்கிட்டாங்க, 100 பொற்காசு கொடுக்கல. இவர் கேட்குறாரு, சார் அந்த 100 பொற்காசுகள் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, நான் வந்து கோயில் கட்டிப்பேங்க, இந்த 100 பொற்காசுகளை கொடுத்தீங்கன்னா நான் போய் கோயில் கட்டிப்பேன். சொல்கிறார், 100 பொற்காசா? என் பையில், இவர் 800 பொற்காசு தான் வச்சுருந்தார், என் பையில் 900 காசு வச்சுருந்தேன், 900 காசு வச்சுருந்தேன், நீ வரும்போதே 100 எடுத்துக்கிட்டு தானே மிச்சத்தை கொடுத்துருக்க. இவர் எப்படின்றார், 100 எடுத்துக்கிட்டு தானே. ஐயா சாமி, நான் எடுக்கவே இல்லைங்க, நான் எதுவும் எடுக்கலைங்க, உங்கள் பை எப்படி இருந்துச்சோ அப்படியே கொண்டு வந்து தான் கொடுத்தேன். நீ எடுத்துட்டு என்னை ஏமாத்துறன்றார். யாரு? இந்த பணக்காரர். இவரும் பேசி பேசி பார்க்குறாங்க, சரிப்பட்டு வரல. ஊர் பஞ்சாயத்தை கூப்பிட்டாங்க. ஊர் பஞ்சாயத்தை கூப்பிட்டு இவர் சொல்கிறார், ஐயா நான் வந்து கீழே கிடந்துச்சு, எடுத்து கொண்டு வந்து கொடுத்தேன், இந்த மனுஷன் 100 பொற்காசு கொடுக்குறேன்னாரு, கொடுக்கல, எனக்காக நான் கேட்கல, எங்கள் ஊருக்கு கோயில் கட்டுறதுக்காக கேட்குறேன், கொடுக்க சொல்லுங்கன்னு இவர் பஞ்சாயத்து கொடுக்குறாரு. இப்போ பஞ்சாயத்து தலைவர் ஃபுல்லாக விசாரிச்சாரு, அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, இந்த பணக்காரர் ஏமாத்துறாருன்றது தெரிஞ்சிருச்சு, ஏமாத்துறாருன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன தெரியுமா பண்ணார் அந்த பஞ்சாயத்து தலைவர்? ஒன்றுமே பேசலை. உன் பையில் எவ்வளோ வச்சுருந்தேன்னு கேட்டார். 900 பொற்காசுங்க. யார்? பணக்காரர். 900 பொற்காசு வச்சுருந்தேன். நீ எடுத்துகிட்டு வந்த பையில் எவ்வளோ இருந்துச்சு? 800 பொற்காசுகள் இருந்துச்சுங்க. அப்பன்னா இந்த பை உன்னோட பை கிடையாது. இவர் இப்படின்னா இந்த பை உன்னோட பை கிடையாது. 900 பொற்காசு இருக்கிற மாதிரி ஒரு பை கீழே கிடச்சிச்சுன்னா நாங்கள் கொண்டாந்து கொடுக்குறோம், அது வரைக்கும் இந்த பையை உன்னோடது கிடையாது, இது யாரோடதோ அவங்க இருக்கட்டும், யாருதுன்னு தெரியலன்னா இதை வச்சு நீ கோயில் கட்டிக்கப்பான்னு கொடுத்து அனுப்பி விட்டாங்க. முடிஞ்சிச்சா? கோயில் கட்டிக்கப்பான்னு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அவர் கும்பிட்டு 800 பொற்காசு வாங்கிட்டு போயிட்டார். சார், இதுதான் சார் நடக்கும். இது கேட்குறதுக்கு ஒரு நீதி கதை மாதிரி இருந்தாலும் கூட இந்த பிரபஞ்சம் இப்படி தான் நடக்கும், இந்த இயற்கை இப்படி தான் தீர்ப்பெழுதும். இந்த பஞ்சாயத்து தலைவர்ன்றது யார் தெரியுமா? இயற்கைங்க. பஞ்சாயத்து தலைவர் யார் தெரியுமா? இந்த பிரபஞ்சம். அநியாய வலையில் யாரையாவது ஏமாற்றி நம்ம ஒரு காசுகளை வாங்கணும்னு நினச்சோன்னா
இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு வகையில் நம்மிடம் இருக்கக்கூடிய மொத்தத்தையும் பிடுங்கி அவர்கள்ட்டே கொடுப்பாங்க. ஈயார் தேட்டை தீயார் கொள்வர்னு அவ்வை சொல்லுவாங்க இல்லையா? கொடுக்க மறுக்கிறவனுடைய பணத்தை எடுத்து அடுத்தவர்கள் வாங்கிட்டு போயிடுவாங்க. என்ன அப்போ கொடுக்கணுங்க. இந்த பிரபஞ்சத்தில் எப்படியாவது ஏமாற்றி வாழ்ந்துடலான்னு நினச்சோன்னா அந்த நேரத்தில் ஏமாத்துற மாதிரி தோணும். ஆனால் ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றிய பணம் அங்கே மறுபடியும் போயிட்டே இருக்கும். சார், அந்த ஊரில் ஒருத்தர் ஒரு மளிகை கடை வைக்கிறார், சின்னதாக ஒரு கடை வைக்கிறார். இப்போ அவருக்கு எதிர்த்தாப்புலையே இவருக்கு போட்டியாக வைக்கணுன்றதுக்காகவே ஒரு பெரிய மளிகை கடையை ஒருத்தர் திறக்கிறான். இவனுக்கு போட்டிக்குன்னு கடன்லாம் வாங்கி அப்படி பெருசாக ஒரு வியாபாரத்தை தொடங்குறான். இவனுடைய வியாபாரத்தை கெடுக்கணுன்றதுக்காகவே. இப்போ இந்த சின்ன கடை வச்சுருந்தார்ல, அவர் மிரட்சியாக பார்க்குறாரு. என்னடா இவ்வளோ பெரிய கடையை நமக்கு எதிராக திறக்கிறாங்களே, நம்ம என்ன பண்ண போகிறோம்? கொஞ்ச நாள் கழித்து என்ன தெரியுமா சார் பண்ணார்? இங்கு நெய் 200 ரூபாய்க்கு கிடைக்கப்படும் அப்படின்னு ஒரு போர்டு மாட்டினார். யார்? இந்த சின்ன மளிகை கடைக்காரர். உடனே அவன் பார்த்தான், பெரிய கடைக்காரர், இங்கு நெய் 150 ரூபாய்க்கு கிடைக்கப்படும். உடனே இவர் பார்த்தார், 100 ரூபாய்க்கு கிடைக்கப்படும். அவர் 50 ரூபாய்க்கு கிடைக்கப்படும். இவர் 25 ரூபாய்க்கு, அவர் 20 ரூபாய்க்கு. இப்போ இந்த கடைக்கு, சின்ன கடைக்கு வந்த ஒரு பெரியவர் கேட்ட, சின்ன கடைக்கு, அந்த சின்ன மளிகை கடைக்கு வந்த ஒருத்தர் சொன்னார், எப்பா அவன் காசை குறைக்கிறான்னா அவன் கடனை உடனே வாங்கியிருப்பான். அவன் நஷ்டத்தை கூட அவனால் சமாளிக்க முடியும். ஏன்னா அவன் பணக்காரன். நஷ்டத்தை கூட அவன் சமாளிச்சிட முடியும். நீ என்னையா இப்படி விலையை குறைச்சி விற்றா நீ எப்படியா நஷ்டத்தை சமாளிப்பன்னு கேட்குறேன். நீ எப்படியா நஷ்டத்தை இவன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், என் கடையில் நெய்யே விற்க மாட்டான் தெரியுமா? என் கடையில் நெய்யே விற்க மாட்டான். என் வீட்டுக்காரி நெய் வாங்கணும்னா காசு இல்லை நான் என்ன பண்ணலான்னு யோசித்தேன். சரி, ஊர்க்காரங்களுக்கு நல்லதாக இருக்கும், 200 ரூபான்னு போட்டோன்னா அவன் குறைப்பான், எப்படி 150 ரூபான்னு போட்டோன்னா அவன் குறைப்பான். இப்போ எங்கள் வீட்டுக்கு 3 மாதத்துக்கு நெய் வாங்கி வச்சுட்டோம்னா, இப்போ அவன் 10 ரூபாய்க்கு தான் நெய் கொடுக்குறான், நான் எங்கள் வீட்டுக்கு 3 மாதம் வாங்கி வச்சுட்டேன். இது எல்லாத்தையும் தாண்டி ஊர் மக்கள் எல்லாம் அவன்கிட்ட தான் வாங்கிட்டு இருக்காங்க. அதனால் அவன் விலையை எப்படா குறைக்கிறதுன்னு யோசிச்சா இப்படி குறைச்சி விட்டேன்னா என்ன? அப்போ நாம் ஒருவரை அழிக்க வேண்டும் என்று நினைத்தால் வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான்னு நம்ம கற்றுக் கொடுத்தாங்க சின்ன வயசில். என்ன அர்த்தம்? நாம் ஒருத்தவங்களை எப்படியாவது அழிச்சிடலாம்னு நினச்சோம். நம்மளுடைய பலத்தின் மூலமாக, அதிகாரத்தின் மூலமாக, பணத்தின் மூலமாக எப்படியாவது நாம் அவனை அழிச்சிடலாம்னு நினச்சோன்னா ஏதோ ஒரு வகையில் நமக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு சக்தி நம்மை அதை தடுக்கக்கூடிய சக்தியாக வரும் இல்லையா? அதனால தான் நம்ம தமிழ் என்ன நம்ம கற்றுக் கொடுத்தாங்க, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் நாள் இல்லையா? நம்ம இன்றைக்கி செஞ்சோன்னா நாளைக்கு அதே கஷ்டம் நமக்கு வரும். சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் வந்தது சார். அதில் ஒரு டைலாக் வச்சுருப்பாங்க, நான் யாரையும் ஏமாத்தலைங்க, ஏமாறுறதுக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுத்தேங்கன்னு. ஏமாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேங்க சார். ஒரு காட்டில் ஒரு நரி, இந்த நரிக்கு 2 காலும் இல்லை, போராட்டத்தோடு அந்த நரி. ஆனால் அந்த பக்கமாக வந்து ஒரு இளைஞன் பார்க்குறாரு, ஒரு துறவி, இளம் துறவி. அவர் பார்க்குறாரு, இந்த நரிக்கு 2 கால் இல்லை, ஆனால் கொழுத்து போயிருக்கு, நல்லா கொழுத்து போயிருக்கு. அந்த பக்கமாக வேட்டையாடிட்டு வந்த ஒரு சிங்கம் என்ன பண்ணுது, தான் வேட்டையாடின மாமிசத்தை நரிக்கு கொடுத்துட்டு போகுது. இந்த நரி நல்லா சாப்பிடுது. இப்போ இந்த இளம் துறவி, அந்த இளைஞன் நினச்சாரா, பிரபஞ்சம் வந்து இந்த கடவுள் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாருப்பா, எனக்கும் சாப்பாடு போடுவார்ல, நான் ஏன் கஷ்டப்படணும், எனக்கும் சாப்பாடு போடுவார்ல, நான் போய் 4 நாள் அப்படியே சாப்பிடாம தியானம் பண்ண போகிறேன்ட்டு போய் உட்காந்துட்டார், தவம் பண்ண போகிறேன்ட்டு போய் உட்காந்துட்டார். காட்டுக்குள்ளே போய் உட்காந்து தவம் பண்ணுறாரு, தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எங்கே 4 நாள் சாப்பிடாமைக்கும் அப்படி உட்காந்துக்கிட்டே இருக்கும். 2 நாள் 3 நாள் ஆச்சு சார். 4ஆவது நாள் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, சாப்பாடு கிடைக்கல, கடவுள்லேருந்து சாப்பாடு கிடைக்கல. இவர் பயங்கரமான ஒரு கோபத்தோட கத்தி சண்டை போட்டு குரு கிட்ட போனார், இவரோட குரு கிட்ட. இந்த மாதிரி ஒரு 2 கால் இல்லாத ஒரு நரிக்கு, 2 கால் இல்லாத நரிக்கு சிங்கம் சாப்பாடு போட்டு போகுது. இதே மாதிரி நானும் போய் உட்காந்து பார்த்தேன், கடவுள் இதை தான் சொல்கிறான்னு நினச்சி நானும் உட்காந்து பார்த்தேன், ஆனால் எனக்கு யாருமே சாப்பாடு போடலையே. இந்த குரு சொன்னாராம், அட முட்டாப்பிள்ளை, நீ பார்த்த காட்சி எல்லாம் சரி, நீ ஏன் அந்த நரியாக இருக்கணும்னு நினைக்கிற? நீ ஏன் பிச்சை வாங்குபவனாக இருக்கணும்னு நினைக்கிற? கொடுப்பவனாக இருக்கணும்னு நினைக்கலாமே. நீ ஏன் வந்து மற்றவர்கள்ட்டேருந்து பெறுபவனாக இருக்கணும்னு நினைக்கிற? கொடுப்பவனாக இருக்கணும்னு நினைக்கலாமே. நீ அந்த சிங்கமாக இருக்கணும்னு நினைக்கலாமே. ஏன் நிறையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், சிங்கமாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம், அந்த காட்சியில் கொடுப்பவரும் இருக்கிறார், பெறுபவரும் இருக்கிறார். நாம் அந்த கொடுப்பவராக இருக்க வேண்டும்னு அந்த குரு கற்றுக் கொடுத்தார்ல, இந்த வார்த்தை தான் பிரபஞ்சம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய வார்த்தை. இந்த உலகத்தில் நாம் கொடுப்பவராக, அன்பானவராக, நேர்மையானவராக வாழும்போது இந்த பிரபஞ்சம் நமக்கும் கொடுக்கிறது. இந்த உண்மை புரிந்துவிட்டால் இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் இனிய நாள் தான். நன்றி.